தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு இதயா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர், விராலிமலை தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே காலி இடங்கள் 5 இருக்குது, இப்போ 6 கூடி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏற்கனவே சொன்னால அவர் சுயேட்சையாக நிற்க கூட அவர் தயாராக இருக்கார். இன்னொரு தகவல் வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவர் இப்போ முடிஞ்ச கையோட திரும்ப கீழே சபாநாயகர் கொடுத்து சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறேன்னு செய்தி குறிப்பு வந்திருக்கு. அதுக்குள்ளே ஒரு மாடிக்கு போய் சேர்ந்துட்டாரான்னு தெரியல, நமக்கு என்ன செய்தி வரல. அது ஒருவேளை இங்கே போய் சேரல, போன தடவை எல்லாம் விமர்சனத்துக்குள்ளாச்சுன்னு பனையூரில் சாயங்காலம் வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அவருடைய சார்ந்த அவர் நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் இங்கே கூடி இருந்ததை நானும் பார்த்தேன். மாரிஸ் ஹோட்டலில் எல்லோரும் இருந்தாங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூடி இருந்தாங்க. அதனால் ஏதோ நடக்கலாம் அப்படின்ற யூகம் இருந்துச்சு. அதில் நான் சில பேருக்கு ஃபோன் அடித்தப்போ அவங்க எடுக்க கூட இல்லை. ஒரு வேளை இந்த செய்தியை அறிஞ்சு தான் கேட்குறேன்னு கூட அந்த நேரத்தில் அதை தவிர்த்திருக்கலாம். அதுக்கு அடுத்து தான் இந்த இது வந்திருக்கு. அதனால் வந்து இவர் பண்ணுவாருன்றது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் ஒரு தாமதம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவர் மேலே இருக்க குற்ற வழக்குக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லாருக்குமே. அவர் திமுகவுக்கு போனாலும் சரி, அவர் தாவேக்காவுக்கு போனாலும் சரி. ஏன்னா அந்த வழக்கு விசாரணை, அது அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு, அவர் இதுக்கு வர்றாரு, வேற விசாரணை அதிகாரி முன்னாடி ஆஜராகிறாரு, எல்லாமே ஒரு நியூஸ் ஆகிட்டே இருக்கும். இன்று திமுக நிர்வாகி ஆஜர், இன்று நீதிமன்றத்தில் ஆஜர், தாவேகா நிர்வாகி இன்று விசாரணை அதிகாரி முன் ஆஜர். இல்லை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா ஆல்ரெடி சிபிஐ ரெய்டு பண்ணாங்க, 89 கோடி அவருடைய இடத்துலேருந்து எடுத்தாங்கன்னா வந்து அப்போ ஓபிஎஸ் அவர் கடுமையாக சாடினார் சி விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த சமயத்தில் 2017 என்று என்னுடைய நினைவு சரியாக இருந்தார். இப்போ மீண்டும் மத்திய பாஜக அரசு இவங்க காங்கிரஸ் அவரை கூட்டணி வச்சிருக்காங்க. சி விஜயபாஸ்கர் நுழையிறாரு. இது வரைக்கும் அந்த சிபிஐ வழக்கு செய்தித்தாளில் கூட நம்மளால பார்க்க முடியல, ஒரு ரன்னிங் நியூஸாக கூட நம்ம அதை பார்க்கல. அந்த சிபிஐ வழக்கை நாளை தினம் அது தோண்டி துருவி எடுக்கப்படலாம். அதனாலதான் அப்படி வந்துச்சுன்னா அவர் போனா அந்த வந்துச்சுன்னா அது தேவையில்லாத. அவர் திமுகவுக்கு போனாலும் அந்த கோபம் பிஜேபிக்கு வரலாம், தாவேகாவுக்கு போனாலும் வரலாம், அது காங்கிரஸோட போனாலும் வரலாம். ஸோ அதனால வந்து அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த பழி நம்ம மேல வரும். அதுவும் நம்ம குறிப்பாக தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்க என்னப்பா இப்படி ஆளா வராங்களே அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வரும். அதனால வந்து அதில் தான் இவருக்கு வந்து தயக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவர் இடையில வந்து சுயேட்சையாக கூட நான் நின்று போட்டிட்டு ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய, நண்பர்கள்ட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னு பார்க்குறேன். அதனால் ஒருவேளை அவர் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் ரிசைன் பண்ணவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா தான் அதுக்கிட்ட பார்வையை நம்ம வைக்க முடியும். திமுகவுக்கு போக போகிறாரா அல்லது தாவேக்காவில் இணைய போகிறாரா அப்படின்றது தெரியும். அதனால் வந்து அவர் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாருன்ற செய்தியும் உண்டு. ஓகே, ஆமாம். அதனால் வந்து அது எந்த பக்கம் போகிறாருன்றது இன்றைக்கி சாயங்காலம் தான் தெரியும். அது போன பிறகு தான் நம்ம அதற்குரிய திரும்ப விமர்சனங்கள், எதற்காக போனார், எப்படி போயிருப்பார் என்னன்றதை நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். சார், தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு இயல்பான ஒரே ஒரு இடைத்தேர்தல் மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், திருச்சி கிழக்கு மட்டும். அதை தாண்டி மேலும் 4 வந்து ராஜினாமா செய்திருந்தாங்க. அந்த 4 ராஜினாமா செய்ததில் சில சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் இன்பதுரை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுத்த அந்த விவகாரம் இப்போ நாளை தினம் அது விசாரணைக்கு வர இருக்கிறது. அதை நடத்தக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் சட்ட ரீதியான சில விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. மேலும் இன்றைய தினம் நம்ம பார்க்குறோம், திருச்சி கிழக்கினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள், அவரும் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் சொல்லி அவரும் சில முறைகேடுகள் எல்லாம் வந்து சுட்டி காட்டுறாரு. ஸோ முதல்ல இடைத்தேர்தல் சீராக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா 6 மாதத்துக்குள்ளார, அல்லது எப்படி அது நடக்க போகுது, என்ன இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, முதல்ல வந்து இடைத்தேர்தல் இப்போ நடப்பதை வந்து 2 கழகமும் விரும்பலை அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். 2 பேர். ஏன்னா விஜய்க்கு மேலே இருந்த கிரேஸ் இன்னும் குறையலை, அது இன்னும் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டு இன்னும் சில காலம் இருந்தால் அது படிப்படியாக இன்னும் கெட்ட பேரை வாங்கும், அது மாற்றத்தை தரலைன்னு சொல்லி மக்கள் முடிவெடுப்பாங்க. அதனால் வந்து திரும்ப பழைய கட்சிகளையே தேடி வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு 2 கழகங்களுக்கு இருக்குது. இப்போ போனால் அந்த பழைய கிரேஸில் அப்படியே போட்டுருவாங்களோ, அந்த திரும்ப விஜய்க்கே போட்டுருவாங்களோ, இப்போ ஆளுங்கட்சியாக வேறு இருக்கார் அப்படின்ற ஒரு அச்சம் 2 திராவிட கழகத்துக்குமே இருக்கதாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி வழக்குகள் போட போகிறாங்கன்னு சொல்லி நான் 1 வாரத்துக்கு முன்னாலேயே நான் வந்து நேர்காணலில் சொன்னேன்.
இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தடுப்பதற்கான முயற்சிகள் இருக்கும். இது வந்து நீதிமன்றம் முதல்ல தடுக்குமான்றது நமக்கு தெரியாது, ஆனால் அந்த முயற்சி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தகுதி நீக்கமோ அல்லது இது ராஜினாமாவோ அவங்களுக்கு பதவி போயிடுச்சு, அதுக்கடுத்து ரெண்டுலேயுமே பதவி தான் போக போகுது. தகுதி நீக்கம் பண்ணாலும் பதவி தான் போக போகுது. 18 பேருக்கு தகுதி நீக்கம் பண்ணாங்க, அவங்களுக்கு பதவி, ஆமாம் பதவி போச்சு, திரும்ப எலெக்ஷன் வெற்றி பெற்றார்கள். இங்கேயும் பதவி போச்சுன்னா நிற்க போகிறாங்க. இதனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களே அந்த தகுதி இழப்புன்ற அடிப்படையில் பண்ணணும். ஏன்னா ராஜினாமாவை ஏற்றுக்கக்கூடாது, அவர்களை தகுதி இழப்பு தான் பண்ணணும். அது வந்து ஒரு தண்டனை மாதிரி, அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சட்டத்தில் ஒரு சட்டம் செயல்படுகிறதுன்றதை காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவ் அதில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இருந்தாலும் அதனுடைய உள்நோக்கம் வந்து தேர்தல் வரக்கூடாது தானே. இதில் திமுகவுக்கும் இந்த அச்சம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை எந்த சவாலும் இல்லை. அவர்களுக்கு 5 தொகுதியும் அவங்க கையில் இல்லை, 5 வேற யாரோ ஜெயிச்ச தொகுதி. இனிமேல் போய் தோத்தாலும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே நாங்கள் ஜெயிக்கல, இப்பயும் ஜெயிக்கல, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாதுன்னு வந்துடலாம். அதை தாண்டி அது பதட்டம் உள்ளது. என்னன்னா எமர்ஜ் ஆகிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம்? இல்ல அதான் சொல்றேன். அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க, காலகட்டத்திலேயே தாவேக அரசு அன்பாப்புலர் ஆகிவிட்டது அப்படின்ற இந்த தருணத்தை, அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்களே, அதான் சொல்றேன். அதை தாண்டி என்னன்னா அதுல 2 சீட்டோ 3 சீட்டோ ஜெயிச்சிட்டோம்னா அதனால வந்து அவர்கள் வந்து அதை வந்து தங்களுடைய வெற்றியா பாவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த இது. அதுக்கடுத்து அதிமுகவை பொறுத்தவரையில் 4 தொகுதி அவங்க தொகுதி, அவர்கள் திமுகவையும் வீழ்த்திய தொகுதி, தாவேக்காவையும் வீழ்த்திய தொகுதி, 4 தொகுதி அதை தாண்டி ஜெயிச்ச தொகுதி. இந்த 4 தொகுதியாவது அவங்க திரும்ப ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் அதிமுக இன்னும் உயிரோட இருக்கு, எந்த இழப்பையும் சந்திக்கல அப்படின்னு. இப்ப எடப்பாடி என்னென்ன பேசுறாரு, இவர்கள் யார் போனாலும் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லைன்னு பேசுறாருல, அந்த இழப்பு இல்லைன்னா அந்த 4ஐயும் திரும்ப வெற்றி பெற்று காட்டணும். வேற வேட்பாளர்களை போட்டு இந்த 4 வேட்பாளர்களும் அதிமுக இரட்டை சின்னம் காரணமாகவும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காகவும் போடப்பட்ட வாக்குகளில் ஜெயித்தவர்கள். இப்போ அவர்கள் போனாலும் பாருங்கள், அந்த 4ஐயும் நான் திரும்ப இரட்டையில் நிப்பாட்டி நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு காமிச்சா தான் அந்த பொதுச்செயலாளருடைய பலம் வந்து வெளியே தெரியும். அப்படி இல்லை, அதில் 2ஓ 3ஓ 4ஓ தோத்து போச்சுன்னா இன்னும் அதிமுகவிலேருந்து சாரசாரையாக வெளியே போயிடுவாங்க. தாவேகா பக்கம் போவாங்க. தாவேகாவும் போகலாம், திமுகவுக்கும் போகலாம், ஏதோ ஒன்று போகலாம், பெஞ்சமின் திமுக போகலாம். அப்போ அந்த கூடாரம் இன்னும் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ அந்த அச்சம் திமுகவை விட அதிமுக அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் இதில் டிவிக்கு என்ன ஹாப்பினா ஒரே ஒரு சந்தோஷம்னா இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து, ஆனால் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. ஒன்று அவங்களே ஜெயிச்சது, விஜயே ஜெயிச்சது, ரிசைன் பண்ண வச்சு கீழ்மாடியில் ரிசைன் பண்ண வச்சு மேமாடியில் உறுப்பினர் அட்டை கொடுத்தது. அப்போ அந்த மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்போ அந்த தோல்வி நீ ஜெயிக்க வச்சு உன்னால ரிசைன் பண்ண வச்சாலும் ஜெயிக்க வைக்க முடியலன்ற ஒரு அவப்பெயர் தாவேகாவுக்கு வந்துடும். அப்போ நிச்சயமாக அது ஒரு மைனஸ் ஆயிரும். அப்போ பிரச்சாரம் எப்படி போகும், அது அதிமுக ஏற்கனவே வென்ற இடமாக இருந்தாலும் இவர் என்ன அன்பாப்புலர் ஆகிட்டார் விஜய், அந்த கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லாட்டி அவருக்கே போட்டிருப்பாங்க, போடலைன்ற பிரச்சாரம் வலுக்கும். அது அதிமுக வென்ற தொகுதியாக தான் அந்த பிரச்சாரம் வலுக்கும். அவங்க இல்லை அந்த தொகுதிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது அதிமுக ஜெயிச்சதுன்னு கதறணும், டிஃபென்ஸ் ஆட்டம் ஆடணும். ஸோ அப்போ அந்த பிரச்சனை அது தாவேகாக்கு இருக்குது. ஆனால் தாவேகா இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து இன்னும் நம்ம கெட்ட பேர் பெருசாக ஆகலை, இப்போ நம்ம அதே அந்த ஃபேன் பேஸ் அப்படியே இருக்குது, அதே ரீல்ஸ் போட்டுட்டு மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் செயற்கையாகவே ஒரு மெஜாரிட்டியை உண்டு பண்ணிடுச்சு இல்லை. இப்போ 234க்கு 118 தேவைப்படும். இப்போ அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு 229 தானே. 229க்கு உண்டான அந்த ஹாஃப் மார்க் 115 இருந்தால் போதும். இப்போதைக்கு அது இப்போ அது பிரச்சனையே வராது. நீ ஒரு தடவை நம்பிக்கை தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா 6 மாதம் இந்த பிரச்சனையே வராது. அதனால அது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எலெக்ஷனை சந்திக்கிறது தானே பிரச்சனை. இப்போ எலெக்ஷனில் சந்திச்சா நீங்கள் 234 வந்துருமே திரும்ப. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லையே, அது கேள்வி இல்லையே. ஸோ அப்போ அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த அப்படியே ஆளுங்கட்சியாக வேறு இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணால் ஈஸியாக வென்றலாம்னு தாவேக்கா நினைக்குது. அதை அப்படி விடக்கூடாதுன்றக்காக இவர்கள் 2 பேரும் வழக்கு போட்டிருக்காங்க. அதை தான் பார்க்குறேன் நான். ஓகே சார், இப்போ அடுத்தபடியாக இந்த இடைத்தேர்தலில் திரு விஜய் திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு எதிர்பார்த்தபடியே திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ அது சம்பந்தமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த தொகுதியில் போட்டிட்ட இணைகவர்தராஜ் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, அப்படி சட்ட ரீதியாக ஏதேனும் வந்து சாத்தியங்கள் இருக்கா, தன்னை வெற்றி பெற்றன்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்ற அவர் கிளைம் பண்ணுறாரு, அதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லைங்க, 2 கேஸ்லையுமே அதான் சொல்ல வந்தேன். 2 கேஸ்லையுமே நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் வந்து இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கு இவர் வெற்றி பெற்றது செல்லாது, அவர் தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், வெற்றி பெற்றது செல்லாதுன்னு ஆயிடுச்சுல.
இனிமேல் செல்லாத அறிவிச்சு என்ன பண்ண போறோம்? அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு வேற எலெக்ஷன் வச்சா அதே தான் நடக்க போகுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அதிமுகலையும் அந்த 4 எம்எல்ஏக்களுக்கு வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்ன்றாங்க. தகுதி நீக்கம் பண்ண என்ன, எம்எல்ஏ பதவி போகும். இப்பதான் எம்எல்ஏ பதவி போயிருச்சுல. அது தகுதி நீக்கத்துல போனா ராஜினாமால போனா என்ன? ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இதுல பல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அவங்க ராஜினாமா செய்தாலும் கொரோனா உத்தரவு மீறினதுனால அது அந்த ராஜினாமா பரிகாரமா ஆகாது, எரேஸ் ஆகாதுங்கிற ஒரு விஷயத்தையும் சட்ட வல்லுநர்கள் வந்து இதுங்க சட்ட வல்லுநர் சொல்லட்டுங்க. இப்ப தகுதி நீக்கத்தினால என்ன ஆகும்? ரிசல்ட் என்ன? போயிடும் பதவி போகும். அதான ரிசல்ட், நெட் ரிசல்ட் அதானே. ராஜினாமா பண்ண என்ன ஆகும்? நெட் ரிசல்ட். அதேதான். நீங்க என்னன்னா ஒரு தண்டனை மாதிரி அந்த தகுதி இழப்புன்னு அறிவிக்கணும். நீங்க ராஜினாமா பண்ணா ஏத்துக்க மாட்டோம்ன்றதான் விஷயம். கௌரவ பிரச்சனை தான் அதுல. ரெண்டுக்கு ரிசல்ட் நெட் ரிசல்ட் ஒண்ணுதான். 2 பேரும் பதவி போகும். இது தகுதி நீக்கமா போறது, அது இது பண்றது. நீ இப்ப கிளாஸ் ஒரு வாத்தியார் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு, பையன் சர்றன்னு சத்தம்லாம் வந்துருவான். யாரை கேட்டு உள்ள வந்த? போயிட்டு திரும்ப வாசல் திரும்ப உள்ள வாம்பாரு. ஆனா திரும்ப உள்ள வருவாங்க. அவன் உள்ள வந்து உட்கார்தான் போறான். ஆனா வித் மை நாலேஜ் போன்ற மாதிரி அந்த ஒரு மண்டில ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு அதிகார மையமோ ஒரு கொட்டி நீங்க செஞ்ச தப்புன்னு தகுதி இழப்பு பண்ணணும்னு கேக்குறாங்க. இதுதான் விஷயம். இதுல அப்ப தகுதி இழப்பு நம்ம கோர்ட் வந்து இப்ப தகுதி இழப்பு பண்ணாலும் பதவி போகுது, அவர் ராஜினாமா பண்ணாலும் பதவி தான் போயிருச்சுல, அப்புறம் எதுக்கு இடைத்தேர்தல் நிறுத்த சொல்ற? அதை நம்ம எப்படினாலும் இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா அவர் தகுதி நீக்கமானாலும் இடைத்தேர்தல் வரப்போகுது, அவர் ராஜினாமா பண்ணாலும் இடைத்தேர்தல் நிறுத்த வேணாம். அதை தகுதி நீக்கமா ராஜினாமான்றதை நம்ம கோர்ட்ல முடிவு பண்ணிக்கலாம். தேர்தல் நடக்கணும்னு சொல்லிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அப்படி நடத்திட்டாங்கன்னா வேணான்றதை அவங்க எதிர்பார்க்கறதுனால தான் இந்த காலி இடம் என்று அறிவித்ததை ரத்து செய்ய வேண்டும், அங்க இடைத்தேர்தல் நடத்ததை ரத்து செய்ய வேண்டும் கேட்கறாங்க. இல்லாட்டி நீங்க பதவி ராஜினாமா பண்ணாங்க, எப்படி பதவி போயிருச்சு, 2லையுமே பதவி தான் போயிருச்சு, இடைத்தேர்தல் வரட்டுமே, ஏன் அங்க எம்எல்ஏ இல்லாம இருக்கணும் அந்த தொகுதிக்கு? அது மாதிரி நடந்துட்டு போகுது. இது தகுதி நீக்கத்தினால் பதவி போனதா ராஜினாமாவால் பதவி போனதான் மட்டும் நீங்க கேஸ் நடத்திக்கலாம். இரு கழகங்களும் இந்த இடைத்தேர்தலை இப்போது சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காலம் சென்று போகட்டும், ஏதாவது கொஞ்சம் அன்பாப்புலர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த 2 கட்சிகளும் போட்டி போட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அப்படி ஒருவேளை 5 தொகுதிகளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த 5 தொகுதிகளுக்கு மட்டும் நடக்குமா, இல்லை மேலும் பல ராஜினாமா செஞ்சு வருவாங்க, எங்க தாவேக்காவுக்கு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் ஓப்பனாகவே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மேலும் அதிமுக 43 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாரும் ஒற்றை மனசாட்சியோடு இருக்கிறாங்களா, இபிஎஸ்க்கு கட்டுப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அப்படிப்பட்டவர்கள் இல்லை. விஜயபாஸ்கர் எப்படி கழக குரல் எழுப்பினாரு, 2 நாளுக்கு முன்னாடி அவர் என்ன பிரஸ் மீட் வச்சாரு, திரு சி வி சண்முகம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னென்னலாம் பிரஸ் மீட் வச்சு வாரிசு அரசியலை கொண்டு வரீங்கன்னு சொல்லி எப்படிலாம் சார்ஜஸ் வச்சதை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு இணக்கமான போக்கு இல்லை. மேலும் பல ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் என்ன ஓரிருவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள் வந்தப்பையும் நீங்க வந்து சட்டசபை முடிஞ்ச பிறகு வாங்க ஐயா அப்படின்னு சில பேர் அறிவுரை சொல்லியிருக்கதா கூறப்படுது. யார், எந்த கட்சி, எந்த தரப்பு? இல்ல அதான் இப்ப நீங்க அதிமுக இருந்து வெளியே போறாதீங்க, அசம்பிளி வருது, நீங்க உள்ளேயே போகாம வெளியே வந்துருவீங்க. உள்ள போங்க, உள்ள போய் கலக குரல் எழுப்புங்க, அசம்பிளிக்குள்ள எதிர்ப்பு குரல் எழுப்புங்க. அங்க நீங்க வந்து இவரை எதிர்த்து பேசுங்க, இந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுங்க. அங்க உள்ள வந்து எங்களை ஆதரிச்சு பேசுங்க, எடப்பாடி எதிர்த்து பேசுங்க, அல்லது விஜய் அரசு ஆதரிச்சு பேசுங்க. ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து ஐயப்பன் அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது பேசுங்கன்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா இதெல்லாம் அவை குறிப்புல வரும்ல. நீங்க வெளியே என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஹிஸ்டரி ஆகாது. ஓகே, இதெல்லாம் அப்படியே மீடியால அப்படியே கரைஞ்சி போயிடும் காத்துல. ஆனா அது வந்து ஹிஸ்டரி அவை குறிப்புல ஏறும். அப்போ உள்ள வந்து பேசுறதுல அது சில வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உள்ள பதிவாகும், ஒரு ஆவணப்படுத்தப்படும். அதனால நீங்க உள்ள வந்து பேசிட்டு அப்புறம் கூட பண்ணுங்க அப்படின்னு. அப்படி சில எம்எல்ஏக்கள் பேசியிருக்காங்க. அதுல விஜயபாஸ்கர் இருக்கலாம், சி வி சண்முகம் இருக்கலாம், வேற யாரும் இருக்கலாம், எனக்கு உண்மையா தெரியாது. ஆனால் இப்படி ஒரு பேச்சு இருக்குன்றது மட்டும் தெரியும். அது வந்து கேள்விப்பட்டது. சட்டசபையில பெரிய பரபரப்பு இருக்கும் போலயே. நீங்க சட்டசபை நீங்க காலைல ஆரம்பிச்சனிக்கே பரபரப்பு இருக்கும். என்ன பாடல் ஒழிக்க போகுதுன்றதுல சலசலப்பு ஆரம்பிச்சிடும். கவர்னர் உரை எப்படி இருக்க போகுது, அந்த பாடல் என்ன எப்படி அமைய போகுது, எடுத்தோனிக்க தமிழ் தாய் வாழ்த்தா, வந்தே மாதரமா, இல்ல இது தேசிய கீதமான்ற ரெடியா இருக்கும் வெளிநடப்பு செய்யறதுக்கு கவர்னர் உரையின் போதும் சரி. அதனால நான் முதல் நாள் காலையில இருந்தே ஆரம்பிச்சிடும் பரபரப்புன்றது. கவர்னர் உரையை வந்து போன தடவை வந்து படிக்க மாட்டேன்னு புறக்கணிச்சிட்டு போவார் RN ரவி 2 வருடங்களா. இப்ப இவர் வந்து தாவேக்கா எழுதி கொடுத்த இதை அப்படியே வாசிப்பாரா அந்த கவர்னரு, இல்ல இதுல திருத்தங்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்காரா என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த சட்டசபைன்றது சுவாரஸ்யமா தான் இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும் நிச்சயமா. இப்போ கூட்டத்தொடருக்கு பிறகு இப்போ இவர்கள் இப்போ நீங்க சொன்ன மேற்கோள் காட்டிய ஒரு சிலர் ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னா,
இது விஜய்க்கு எப்படி அட்வான்டேஜாக இருக்கும்? ஏற்கனவே 4 பேர் செஞ்சதுலேயே குதிரை பேர அரசு, நீங்கள் வந்து இவ்வளோ பாஜக எப்படி பல மாநிலங்களில் செஞ்சுட்டு இருக்கோ, ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாரு. திருப்பியும் அதே மாதிரி 2 பேரை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணி வர வைக்கிறீங்க அப்படின்னா, மேலும் இந்த குதிரை பேர சார்ஜஸ் வந்து அவங்க மேலே விமர்சன ஏவுகணைகள் இல்லைங்க. அவங்க 2 பேரை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அவங்க நீக்கட்டும்னு பார்க்குறாங்க, அப்படியே எம்எல்ஏ தொடருவோன்னு பார்க்குறாங்க. கட்சியை விட்டு நீக்கட்டும், எடப்பாடி வந்து நீக்கட்டும், நீக்கினா அவங்க பாட்டு எம்எல்ஏ வந்துட்டு போயிடுவாங்க, அதான் பார்ப்பாங்க. அதில் வந்து அப்படி இல்லாமல் எப்படி ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை காண்டுகளும் இருந்தாரோ, மனோஜ் பாண்டியன்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரி அவங்க பாட்டு இருந்துருவாங்க. இல்லை கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா அவர் பாட்டுக்கு எம்எல்ஏ இருந்துகிட்டே போயிடுவார். அதனால் அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு இல்லை, திரும்ப இடைத்தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதிலே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கிலே இருந்துக்கிட்டு பண்ணால் எங்கள் ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, எதிர்த்து பேசுகிறீங்கன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், சிலன்னு பாரு, அதனால் நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வரலாம். அதில் திரு விஜயபாஸ்கருக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு சுயேட்சையாக ஜெயிக்கலான்னு கூட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பரவாயில்ல தொடர்ந்து பேசப்படுது. இல்லை அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா விராலி மலையில்? அவர் வாங்கின 60,000 வாக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு, அதனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரலாம். ஓகே. அதனால் சுயேட்சைன்னு கூட நான் ஜெயிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த கட்சியில் சேர்றதுன்னு நான் சுயமாக முடிவெடுக்கிறேன், 2க்குமே நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஓகே. என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி ஆகிடுவார். ஆமாம், அப்படின்ற மாதிரி ஒரு இதில் அப்படின்னு சில நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே. அதனால் அப்படி செய்வாரா அப்படின்னா தாவேக்கா பதிச்சுக்கிட்டு எலெக்ஷன் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு தாவேக்கா அதுக்கு இணக்கமா சேர்த்துக்குமா அவரை, அப்படிலாம் ஒரு கேள்வி. நீங்கள் இதெல்லாம் பேசும்போது எனக்கு செம்மலை அவர்கள் எம்ஜிஆர் சேலஞ்ச் பண்ணி அவர் வந்து சிபிஎம் தோற்கடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த 1984ன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அது எனக்கு நினைவு வரும். இதெல்லாம் ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னு நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது, இப்படி எல்லாம் பேசி வச்சு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிற விஷயங்கள். இப்படிலாம் வந்து அது பல பரிசீலனைகள் இது போயிட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி நாளைக்கு அந்த இது வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. சார், இப்போ டஃபஸ்ட்டு 3 கார்னர் ஃபைட்டுன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பெரிய பலப்பரீட்சை தான். குறிப்பாக இது சேலஞ்சு வந்து இபிஎஸ்க்கு டிவிகேவுக்கும் நிச்சயமாக நம்பி வந்தவங்கள அவங்க வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதை தாண்டி இன்னும் சில ராகவா லாரன்ஸ்லாம் இப்போ வரன்றாரு. அவர் தாவேக்காவுக்கு போவாரா இல்லை அண்ணாமலை கிட்ட போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலை அவரும் இப்போ தொடர்ந்து அந்த ஆளும் அரசு செய்யக்கூடிய பிழைகள் எல்லாம் சுட்டி காமிச்சு கொண்டே இருக்கிறாரு. அவரும் லைம்லைட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஷ்யூஸ் எல்லாம் அவரும் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு பார்க்குறோம். இப்போ இதை ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி அண்ணாமலை இந்த இடைத்தேர்தலில் வந்தால் தான் நம்ம உண்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லாரன்ஸ் என்ன முடிவு எடுப்பார்? இப்படிப்பட்ட பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்கள் அண்ணாமலை வந்து இது இடைத்தேர்தலுக்கு வருவாரான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் பொது தேர்தல்னு சொல்லியிருக்காரு, அவருடைய அறிக்கையிலேயே அப்புறமோ அந்த வீடியோலேயே சொல்லியிருக்காரு. அடுத்த பொது தேர்தல் கண்டிப்பாக நம்ம கட்சி களம் காணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இடைத்தேர்தலில் வந்து, ஆனால் எம்ஜிஆர் இடைத்தேர்தலாம் வந்து முதல் ஜெயிச்சார், அது வேறு விஷயம். திண்டுக்கல் இடைத்தேர்தலாம் ஜெயிச்சார். ஆனால் இவர்கள் வந்து இப்போ பல பேர் தவறாக போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் கமலஹாசன், டிடிவி தினகரன் இவரெல்லாம் போய் எடுத்தெடுப்புலேயே போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் மாட்டி அதில் அவங்க ஒரு சப்ஜெக்டாகவே இல்லாமல் போயிட்டாங்க. மோடி வேண்டுமா வேண்டாமான்றதுல இங்கே திடீர்னு டிடிவி தினகரன் கமலஹாசனுக்கு என்ன தேவையாயிருச்சு? அதான் திரு விஜய் அவர்கள் 2024 புறக்கணிச்சுட்டு இடைத்தேர்தலில் கூட போட்டியிடல. ஆமாம், விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு எதுவும் பண்ணல, எந்த வகையிலும் போட்டி. அதனால அதில் வந்து டேட்டா அது மாதிரி வர்றது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தேசிய பார்வை கொண்டவர், அரசியல் டெல்லி எம்பி அந்த மாதிரிலாம் போக்குவரத்துலாம் இருக்கணுன்றதுக்காக அவர் ஒருவேளை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பொது தேர்தல்னு சொல்கிறது பார்லிமெண்ட்டுக்கு வருவார். ஸோ இந்த 5 இடைத்தேர்தல்கள் அல்ல இதோட கூடுதலாக சில இடைத்தேர்தல் வந்தால் அதுலெல்லாம் அவர் போட்டியிடுவாரா, வேட்பாளர் நிறுத்துவாரா, அவரே நிற்பாரா? இல்லை, அப்போ அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும்ல. யாருக்கு நம்ம கட்சியே என்ன ஆரம்பிக்கல, கட்சியே என்ன ஆரம்பிக்கல. நீங்கள் இப்போ கட்சியை ஆரம்பிச்சா தானே விஜய் கட்சியை ஆரம்பிச்சுட்டே பார்லிமெண்ட் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லல. அப்புறம் என்ன நிலைப்பாடு எடுத்தானு அந்த கட்டாயம் என்ன இருக்கு? இடைத்தேர்தலை புறக்கணிச்சிச்சு அதிமுக. எனக்கு பதிலாக நான் நிற்கல, எனக்கு பதிலாக யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க தொண்டர்களுக்கு சொல்லிச்சா? சொல்லலை. அதனால் நிலைப்பாடு எடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அதனால் வந்து அண்ணாமலை வந்து அவர் வந்து பின்னாடி ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒட்டி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து ஒரு தமிழ்நாடு போல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பண்ணால் ஒரு எழுச்சி வரும்னு நினைக்கலாம் அவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ராகவாரன்ஸை பற்றி கேட்டீங்க, மாஸ்டர் மகேந்திரனை பற்றி ஒன்றுமே கேட்கல. நான் 2 பேருமே ஈக்குவலாக தான் பார்க்குறேன். நான் 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறேன்றேன். மாஸ்டர் மகேந்திரன் திருச்சி கிழக்கில் என்ன போட்டுட்டு என்ன பண்ணுவாரோ அதே தான் ராகவாரன்ஸ். ராகவாரன்ஸ் அப்படி ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லைங்க. அவர் வருஷத்துக்கு ஒரு காஞ்சனா கொடுத்துக்கிட்டு இருந்தவர், அவ்வளோதான். ஓகே. ஏன்னா அது ஏதோ குழந்தைங்க இதெல்லாம் வந்து பண்ணாங்க. நீங்கள் விஜய் அளவுக்கு ஒரு மாஸ் லீடராக அவரை கற்பனை பண்ணி பார்க்குறதே எனக்கு இதாக இருக்குது.
அவருக்கு வந்து பெண்களும் இவங்களும் பண்ணாங்கன்னா அந்த காஞ்சனான்ற பேய் படத்துக்கு, அதுவும் காமெடியான பேய் படத்துக்கு குழந்தைங்க பெண்கள்லாம் அதை ரசித்து பார்த்தாங்க. இவ்வளவு இந்த ரசித்து பார்த்தா பாக்கியராஜ் பெண்களும் பார்க்காத. அதுல ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ் இருக்கு. திருச்சி கிழக்குல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இவரும் ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு. அவர் திருச்சி கிழக்கு லாரன்ஸ்ன்ற பேரு தாங்க, மற்றபடி அவர் எப்படி வாழ்றாருன்னு யார் போய் பார்த்தா என்னன்னு. அந்த லாரன்ஸ் விஜய் அவர்களும் அப்படிதான். விஜய் ஜோசப் விஜய்ங்கிற பேர் தான். ஆனா அவர் வந்து நெத்தியில ஒரு பொட்டு வச்சுட்டு தான் வந்து ராகுல் காந்தி. இவராவது வந்து கிறிஸ்தவர்னு பதிவுல ஜோசப்னு இருக்கு. அவர் லாரன்ஸ்ன்றது அவருடைய ஒரிஜினல் பேர் மாதிரி எனக்கு தெரியல. அது இணைக்கப்பட்ட பேர் தான். அவர் ராகவா தான் அவர் பேரு. அவர் ராகவேந்தருடைய பக்தர் அவரு. அதுலதான் ரஜினியோட ஈடுபாடு அவருக்கு. அவர் இந்த நீங்க இவங்கள நம்ம அந்த நடிகை ரெட்டியுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வீட்டுக்கு போனோன்னைக்கு எவ்வளோ பெரிய படம் இருந்துச்சு, அந்த படத்து மேலே என்ன சத்தியம் பண்ணாரு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேட்டி திரும்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன ராகவா பற்றி. அதனால வந்து ராகவான்றது வந்து அவர் வந்து ஹிந்து தான் நினைக்கிறேன், அவர் கிறிஸ்டின் கிடையாது. இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி, இந்த இடைத்தேர்தல் நீங்க சொல்றீங்க முட்டுக்கட்டை போடுறதுக்கு இவ்வளவு இது சேலஞ்சஸ் பண்றாங்க. ஆனா அது நீதிமன்றம் ஒத்துக்குமான்றது அதுதான் இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் இப்போ அந்த தொகுதி மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, அவங்க நாங்கள் வேட்பாளர்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் வேணும், எங்களுக்கு எங்களோட குறை நிறைகளை வந்து தீர்ப்பாரு அப்படிங்கிறதுலாம் அவங்க ஓட்டு போட்டுருப்பாங்க. இப்போ மக்களுடைய நிலை என்ன, நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நீங்க உங்களோட ஆஸ் பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதான் சொல்றேன். நீ முதல்ல வந்து எம்எல்ஏ வந்து இல்லாம இருந்தான்ற பல பேருக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. இந்த பேர்ல கிட்டத்தட்ட 105 106 பேருக்கு என்ன எதுனே தெரியாது. ஆமா, யாரு வேட்பா, இவங்க எம்எல்ஏ எந்த வீட்டுல இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காரு, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வந்து நின்னாரு, வீடு எங்க, அவர் வீடு எங்க இருக்கு, அவர் எந்த தொகுதியில நின்னாருன்றே தெரியாது. விசிலுக்கு அமுங்கினாங்க, அவ்வளவுதான். அவர் வேட்பாளரை பார்த்து அவர் என்ன கம்யூனிட்டி, ஆம்பளையா பொம்பளையான்னு கூட பார்க்காம போட்டாங்க. அதனால வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவது எல்லா தொகுதி மக்களுமே, ஒவ்வொரு தொகுதியில எல்லா மக்களுமே நேரம் எம்எல்ஏ பார்த்து தான் காரியம் சாதிக்கிறதுன்னு இல்லை. அப்படி போகிறது இல்லை. அவரோட தேவைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகிறாங்க, ரேஷன் கடைக்கு போகிறாங்க, இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறாங்க, கரண்ட் போனால். தான் எம்எல்ஏ தேடி போகிறதும் அந்த எம்எல்ஏ வீடு பக்கத்தில் சுற்றி இருந்தால் போய் முறையிடுவாங்களே தவிர எம்எல்ஏ வந்து தேடி எடுத்து யாரும் போய் எந்த முறையீடும் பண்ணுற மாதிரி தெரியல. ஒன்று பழக்கமானவராக இருந்தால் மட்டும்தான் போவாங்க. உறவினர் பழக்கமானவர்னா ஏதாவது சொல்லுங்கன்னு பெரிய லெவலுக்கு தான் போவாங்க. மற்றபடி அவர்களுக்கு எம்எல்ஏக்கெல்லாம் கடந்து போயிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10% பேர் எம்எல்ஏ போய் அணுகுவாங்களான்றதே பெரிய விஷயம். அதனால் அது எம்எல்ஏ இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அதுக்காக அந்த தொகுதிக்கு எதுவுமே நடக்காமல் போகிறது இல்லை. சில எம்எல்ஏக்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரியெல்லாம் நான் வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எம்எல்ஏக்கள்லாம் பார்த்துருக்கோம், இருந்தும் பிரயோஜனம் இல்லை, தொகுதிக்கு எதையுமே செய்ய மாட்டாருன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லை. ஆனால் நீதிமன்றம் இவர்கள் ஆசைப்பட்டு வழக்கு போட்டு ஒரு முட்டுக்கட்டை போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அது நீதிமன்றம் அதை ஏற்றுக்குமா? ஏன்னா ஹைகோர்ட் டைரெக்டாக போயிருக்காங்க. அப்போ ஹைகோர்ட் வந்து நேரடியாக அதை எடுத்துக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அது நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.